மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வாசித்துவிட்டு இன்றைய நாளுக்குரிய தியானத்தை தொடர்வோம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளன் தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்களே, மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமயமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள்
பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அவர் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கார்வோம். இனி எல்லா நாட்களும் இயேசு வந்து அழைத்து செல்லும் மட்டும். ஒருவேளை நம்முடைய மரண நாள் முந்திக் கொள்ளுமானால் மரண நாள் நமக்கு தெரியாது. அதனால் இந்த நாளும் இயேசுவின் வருகையும் நமக்கு தெரியாதனால அனுதினமும் வருகை பற்றிய அதிகாரங்களை டெய்லி வாசிங்க, ஒரு தடவை வாசிங்க, புத்தியோடு வாசிங்க. இன்றைக்கெலாம் நமக்கு தேவைப்படுறது கருத்தோடு வாழுங்க. நம்முடைய எல்லா விதமான பிரயாசமும் கருத்தற்று இருக்கிறதுனால கழுத்தறுத்துருது. நம்ம வாழ்க்கையை கழுத்தறுத்துருது. இந்த ஒரு அதிகாரத்தில் எத்தனை முறை தன்னுடைய பிள்ளைகளை அவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், விழிப்பாயிருங்கள். வேண்டிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நடக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். நம்பாதிருங்கள். ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இப்படி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். தீஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் டு த வேர்ல்டு. உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஆண்டவர் கூறவில்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நமக்கு விரோதமாக குறி வைக்கும் ஆவிகள், சபைக்கு விரோதமாக, சபை மக்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக குறி வைக்கும் ஆவிகள். கடவுளை வார்த்தையை கேட்க ஆவலாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கவனம் வேணும்னு கேளுங்க. கவனம் வேணும்னு கேட்டுட்டு ஆவலாக இருங்க. ரொம்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிற அந்த மாதிரி ஒரு புத்தியிலேருந்து வெளியே வாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுது. ஸோ காட் வாட்சஸ் அவர் தாட்ஸ். நம்முடைய எண்ணங்களை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், நிறுத்தி பார்க்கிறார். வாழ்க்கையில் கருத்து தேவை. கருத்துன்னு சொல்லும்போதே பொறுப்பு, வேலை ரெண்டும் சேர்ந்தது. யூ ஹாவ் அ ஜாப் டு டூ and you have a responsibility to be responsible about. கருத்துனா அதான் அர்த்தம். பொறுப்போடு அர்ப்பணிக்கப்பட்ட எதிர்பார்க்கிற வேலையை செய்து முடித்து கணக்கு ஒப்புவிக்கும் போக்கு, கணக்கு ஒப்புவிக்கும் மனநிலை தான் கருத்து.
படிப்பறிவினாலே ஒரு அறிவு பெற்றுக்கொண்டாலும், ஒரு நீதியை கற்றுக்கொண்டாலும், கருத்து நமக்குள்ளாக அளிக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்கிறோம், கருத்தை அடைகிறோம். we come to understand. வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கையில் இல்லை. குறிப்பாக இந்த அதிகாரத்தில் அருவருப்பை பற்றி சொல்கிறாரு. பாழாக்கு அருவருப்பை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். தானியேல் புஸ்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அறிவு, புரிதல் உங்களுக்கு வேணும். அந்தி கிறிஸ்தனுடைய வஞ்சகங்களை பற்றி உங்களுக்கு அறிவு வேணும். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் அறுதியிட்டு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகள். இவ்வளோ சொல்லிட்டும் நம்மை குறிவைக்கிற ஆவிகளையும் பற்றியும் வேதத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லும்போது, எப்படி நடந்துச்சுனே எனக்கு தெரியல, ஏன் நடந்துச்சுனே தெரியல, என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் மகா கேவலமான, துரோகமான, பொறுப்பற்ற வார்த்தைகள். வெக்கத்தோடு துக்கத்தோடு என்னை பற்றி நான் யோசிக்கும்போது, இத்தனை வருஷம் ஆண்டவரை பற்றி அறிந்து நடக்கும்போது, தேவனை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கு மனதில்லாது இருந்தார்கள் என்று சில ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். நாம் பயங்கர குழப்பக்காரர்கள். குறிவைக்கும் ஆவிகள் எதெல்லாம் குறிவைக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டே ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் நான் தான் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கும் புதுசாக அதை கேட்க போகிறதில்ல. நீங்கள் நம்ம தான் நம்ம வீட்டை திறந்து கொடுக்குறோம், நம்ம ஆவியான்ம சரீரத்தை திறந்து கொடுத்த மாதிரி இருக்கும். நம்முடைய ஐம்புலன்கள், இட்ஸ் அன் ஓப்பன் டார்கெட் ஃபார் த டெவில். வெரி பெயின்ஃபுல். நீங்கள் எப்படிலாம் வாழ்க்கையை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது 40 லட்சம் ஆண்டுகளாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்துக்கள் கூட கடவுளை, அவங்க எதை கடவுளாக நினைக்கிறாங்களோ ரொம்ப ஈடுபாடு கொள்றதில்ல, தெரியுமா? அவங்க கும்பிட்ற சாமிக்கு தீவார்த்தனை பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும், அது இதெல்லாம் பண்ணணுன்னா அதுக்குரிய காசையும் அந்த பொருளையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப பட்டுக்காமல் தூரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்மளாம் வேதத்தை இப்படி படித்து இவ்வளோ கருத்துக்களை கற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். கருத்துனாலே நம் தெளிவடைகிறதுக்கு தேவன் நமக்கு பிரயாசப்படுகிறார், உதவி புரிய. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன அளவுக்கு கூட, நான் மிகையாக சொல்லலைங்கிறது என் மனசாட்சி சொல்லுது, ஒரு சிறிதான அளவுக்கு கூட, பொது அறிவுங்கிறாங்களே அந்த அளவுக்கு கூட இந்துக்கள் வழிபாடுகிற வழிபாட்டிலே, இஸ்லாமியர்கள் வழிபாடுகிற வழிபாட்டிலே, புத்தனை வழிபாடுகிற வழிபாட்டிலே, சீக்கியர்கள் குருநானக்கை, குரு கிரந்தை வழிபாடுகிற வழிபாட்டிலே, ப்ளஸ் so many other kind of religions, அவங்க பக்த கோடிகளுக்கு அவங்க வழிபடுறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதங்களை பற்றி, அவங்க அடைய போகிற ஏமாற்றத்தை பற்றி, அவங்களுக்கு விரிக்கப்பட்டிருக்கிற வஞ்சக வலையை பற்றி மூச்சு விடுறதே இல்லை. நீங்கள் வேணால் ரொம்ப மனித நேயம் கொண்டவர்களாக இருந்தால் போய் நட்புறவு ரீதியில் உங்கள் இந்து நண்பர்கள் நான் சொன்ன இந்த கூட்டத்தாரோடு பழகி, நாசுக்காக பழகி கேட்டு பாருங்கள். அவங்க கேள்விப்படுறதெல்லாம் மறுபடியும் கேள்விப்படுறதெல்லாம் பொய் தான், ஜோடிக்கப்பட்ட பொய், தவறான நம்பிக்கை. They will never expose the devil they worship. அவங்க வழிபடுகிற சாத்தானே அவங்க காமிக்க துணிகிறதே கிடையாது. அவங்களே they are petrified, they are really terrorized.
ஒரு கோயில் பாழடைஞ்சு போகுது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். வெளிப்படையான தோற்றத்திலே கூட ஏதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம், அப்படியே பாழடைஞ்சு இடிஞ்சு போயிருக்கோம். திடீர்னு எவனுக்கோ கிறுக்கே மாதிரி சாத்தானோடு பேசி ஏதாவது தெரிய வரும்போது, இந்த கோயிலை நீ திருப்பி எனக்கு புதுப்பிச்சுத்தா, நான் உன் குடும்பத்தை வாழ வைக்கிறேன், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுச்சுன்னா, அந்த எல்லா சின்ன கோயிலும் பெரிய கோயிலும் அது மேலே ஒரு சின்ன கும்பமோ பெரிய கும்பமோ இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும், அதிலலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு அவன் ஊரையே கூட்டுவான், தான தர்மம் பண்ணுவான், எல்லா விதமான இந்த வழிபாட்டில் இருக்கிற பெரிய பெரிய சிறப்பான விஷயத்தை, நரபலிகளை கொடுப்பான், ஆடு பலி கொடுப்பான், ரத்தம் சிந்துவான், எல்லாம் பண்ணுவான். அந்த கும்பத்தை இறக்கிறதுக்கு அந்த புரோகிதர்கள், அதுக்கான ஒரு சாஸ்திரிகள் இருப்பாங்க. அவங்க கூப்பிடும்போது தே ஆர் ரியலி கேர்ஃபுல், தெரியுமா உங்களுக்கு, வெரி கேர்ஃபுல். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராபப்ளி இதான் எம்ஜிஆர் நகர் ஒரு கோடின்னு வச்சுக்கோ, இந்த எம்ஜிஆர் நகரோட இன்னொரு கோடி, இல்லைன்னா 4 எல்லை, வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு 4 முனையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்க, இல்லை கரண்ட்டாக இப்போதைக்கு நிறைய பேர் வழிபட்டு போயிருக்கிற அந்த கும்பத்தில் இருக்க வல்லமை, சாத்தானி வல்லமை குறையாது இருக்கிற ஒரு இடத்துலேருந்து எல்லாம் அவங்க ரொம்பவே இதுக்கெலாம் நிறைய இருக்குது. வல்லமையோடு ஒரு பிசாசு வரணும் அப்படின்னா அங்கேருந்து அந்த பிசாசை ஒரு இதுக்குள்ளே அடைச்சி, அதுக்குள்ளெலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ட்ராவல் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு அந்த அஸ்தாவியை இவங்க புதுசாக கட்டி ரெனோவேட் பண்ண அந்த கோயிலோட கும்பத்து மேலே இறக்குவாங்க. மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன், எந்த டீட்டெயிலும் தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் அஜாக்கிரதையாக நடந்துச்சுன்னா அடிச்சிடும், அங்கேயே சாகடிச்சிடும், வழியிலே சாகடிச்சிடும், ஆரம்ப இடத்துல சாகடிச்சிடும், வைக்கிற இடத்துல ஏட்டி போட்டி அதுக்கு பிடிக்காத ஒரு அதுவே அருவருப்பு, சாத்தானே அருவருப்பு, ஆனால் அவனுக்கே பிடிக்காத ஒரு அருவருப்பு இருக்குது. அது என்னான்னு அவனோட பழகினா தான் தெரியும். தட்ஸ் நன் ஆஃப் அ பிஸ்னஸ். ஆனால் அதை தான் ஏட்டிக்கு போட்டி அவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் செய்யலைன்னா இட் கில்ஸ் த பர்சன். அவன் பெரிய புரோகிதராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் யாரோ எடுபடி ஏகாம்பரமாக ஊசா கர்த்தருடைய பெட்டியை தொட்டான், கர்த்தருடனே அவனை அடித்தாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாதிரி நடக்கும். நான் சொல்ல வந்த காரியத்தை கதை கேட்குற மாதிரி கேட்காதீங்க, கருத்து இல்லை. அவங்க கருத்தாக வழிபடுறதுக்கு, அவங்க விடுதலை பெறத்துக்கும் ரட்சணை அடையிறதுக்கெலாம் சாமியை தேடுறதில்ல. தே வாண்ட் மணி, பணம் வேணும், வறுமை போகணும், வாழ்க்கைப்படணும், வீடு வாசல் கிடைக்கும், தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன முடிவுலாம் வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் தே டோன்ட் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹெவன். யாருக்குமே இல்லை. இந்த எல்லா மேஜர் வேர்ல்ட் ரிலிஜன்ஸில் சொர்க்கம்னா பரலோகம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, மோட்சம்னா என்னன்னு தெரியாது. ஃபுல் ஆஃப் லைஸ் தான், ஏமாத்தந்தான். நமக்கு துக்குனோண்டு தான். ஒரு கிலோனா 100 ml 10 ml 10 மில்லிலிட்டர் அறிவு, வெளிப்பாடு, பரலோகத்தை பற்றி, முடியல வாழ்க்கையை பற்றி தெரிய வந்தாலே நாம் சாத்தானுக்கு பெரிய கலக்கத்தை உண்டாக்குறோம். ஐயோ 10 ml முடிவிலா வாழ்க்கையை பற்றி, முடிவிலா தேவனை பற்றி, நித்திய தேவனை பற்றி அவன் தெரிஞ்சால் அவன் என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானே. அந்த சின்ன அறிவு அவனுக்கு இருக்கக்கூடாது, அந்த அறிவு அவனுக்கு புரிய வரக்கூடாது. அது செய்தி குறிப்பாக இருந்தாலும், அது எழுத்து வடிவத்தில் புத்தகத்தில் அச்சிடப்பட்ட எழுத்துக்களாக இருந்தாலும் அதை அவன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லணும், வாசிக்க தெரிஞ்சவன் எனக்கு புரியலேன்னு சொல்லணும். அதுதான் சாத்தானுடைய டார்கெட்டு. அப்படி தான் வந்துட்டு போகிறீங்களா? இது வரைக்கும் அப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கீங்களா? வாயடிக்கிற வாய்ஜாலம் பண்ணி கருத்தை ஆர்கியூ பண்ணாலும் உங்களால் உங்கள் சுயத்தை மேற்கொள்ள முடியலையா? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் புரிஞ்சிக்க முடியலையா? உங்கள் கடமையை நிறைவேற்ற முடியலையா? உங்களால் தொடர்ந்து நிலைச்சிருக்க முடியலையா? உங்களால் சாத்தானை ஜெயிக்க முடியலையா? சுயத்தை ஜெயிக்க முடியல. சாத்தானை ஜெயிக்கிறது பெரிய மேட்டரே இல்லை. சுயத்தை ஜெயிச்சிங்கன்னா சாத்தானால் நம்மக்கிட்ட இருக்க முடியாது. உங்கள் சுயத்தை தான் நம்ம ஜெயிக்க இஷ்டப்படல, சுயம் ஜெயிக்க விடுறதில்ல. அப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம்.
என் சுயமே ஒன்றும் இல்லாமல் நான் எதுக்கு, why should I ever live, எதுக்கு நான் இருக்கணும், அப்படி தான் நினைக்கிறோம். அதனால தான் எல்லாம் மங்கி இருக்கோம், சொங்கி இருக்கோம், சும்மா வெட்டித்தனமாக வந்து பெஞ்சை சூடேற்றிட்டு போயிட்டுருக்கோம். யாரை திருப்திப்படுத்த நம்ம தான தர்மம் செய்கிறோம், யார்கிட்ட பேர் வாங்க செய்கிறோம், என்ன பலனை கருதி செய்கிறோம்? அவன் செய்கிறான். நான் சொன்ன இந்த கிறிஸ்தவத்தை தவிர, வேதத்தை தழுவி பின்பற்றுகிற ஆண்டுடைய அந்த மார்க்கத்தை தவிர மற்ற கொள்கை விபரீதக்காரர்களும் தான தர்மம் செய்கிறாங்க, நற்கிரைகளை செய்கிறாங்க. அவங்க எதுக்காக செய்கிறாங்க? இம்மையிலே பலனை காணும்படி, மறுமையிலே பலனை காண்பதாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டு இம்மையிலே மாத்திரம் பலனை காணுகிறார்கள். அத்தனை பேரும் பலனை காண்பதில்லை. மறிக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. கை கால் இழுத்துக்குது, வாய் இழுத்துக்குது, அவ்வளோதான். ஒரு நிராசையோடு, ஆசை பூர்த்தியாகாத நிராசையோடு மறிக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் தியானமே பூஜ்யம். இந்த தங்க நகை வாங்கிறதுக்கு, வீடு குலுக்கல்ல விழுறதுக்கு, சீட்டெல்லாம் பிடிக்கிறது, சீட்டெலாம் போடுறது போல் இப்படி தான் கடவுளை நம்ம பின்பற்றோன்னே மனசில் பல முறை அப்படி தோணியிருக்கு. நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதம். நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இராணுவ தளவாடம். நாம் ஒரு கருவி, நாம் ஒரு நிலை, நாம் ஒரு கூட்டம், நாம் ஒரு தோட்டம். உன்னத பாட்டில் எப்படி பிரமாதமாக அதை சொல்கிறால, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறு. You have a content. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது விஷமாக இல்லை, வாழ்வாக இருக்குது, வாழ்வாக இருக்கணும். What you carry in you ought not to become poisonous. It ought not to become stale. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய காரியம் ஊசி போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, விஷமாயிடக்கூடாது, அவிசுவாசத்தால் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயத்தின் நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காண்பிக்கிறான். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நாம் உயர்குல திராட்சை செடி, திராட்சை கொடி, நல்ல பலனை தர வேண்டும், நல்ல கனிகளை தர வேண்டும், மிகுந்த கனிகளை தர வேண்டும். there is progression. குறிவைக்கும் ஆவிகள் உங்கள் புரிதலை கெடுக்குது. புரிஞ்சிருச்சுன்னா கீழ்ப்படிஞ்சிடாத, ஒத்தி போடு, தள்ளி போடு, நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு யோசி. இது நடந்தால் அது நடக்கும், இது செஞ்சால் அது செய்யும். அந்த 24ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் கொள்ளை அடிச்சிருக்கான் பாருங்கள், பல லட்சம் கோடி. எப்படி ஏமாற்றிலாம் கொள்ளடிக்கிறானுங்க. 24ஆம் அதிகாரத்தில் 24 லட்சம் கோடி ஆசீர்வாதம் இருக்குது. பணத்தை ஒப்பிட்டு சும்மா யோசிச்சா அது ரொம்ப கம்மி. 24,000 செய்தி அதில் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு வேண்டிய செய்தி இருக்குது. 2400 தான் கர்த்தர் வரப்போகிறாரு அப்படின்னா அது வரைக்குமான செய்தி அங்கே இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வரிக்கு வரி இருக்குது, வார்த்தைக்கு வார்த்தை இருக்குது. அது யார் சொல்கிறா? அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நான்லாம் தவறாமல் உங்களுக்கு பல முறை ஒரு ஆண்டுக்குள்ளே 4 குவார்ட்டர்ஸ்னால் 4 காலாண்டுக்கு 4 முறை சர்வசாதாரணமாக சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ மதிப்பு மிக்க, தன்மை மிக்க, மேன்மை மிக்க, மென்மை மிக்க, சாந்தமிக்க இயேசு கராராக பேசியிருக்கிறாரு. தேவாலயத்தை சுற்றி தான் அவங்க எண்ணம். கவனிக்கணும் தூங்காமல். பெண்கள் தான் வழிபாட்டில் முன்னே நிற்கிறீங்க. அதை
எடுத்து நடத்தக்கூடிய என்ன சொல்கிறது மானிட்டரிங் அப்படியெல்லாம் மாற்றம்தான் ஆண்கள் ஆசாரியர்களாக இருந்து செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னே அவ்வளோ ஏராளமான வேலைகளை பெண்கள் தான் செய்கிறாங்க. லேவியனுக்கு வாய்க்கப்பட்ட மனைவி செய்கிறாள். குத்து விளக்கு ஏற்ற எண்ணெய், மேஜத்து சமூகத்து மேஜையில் வைக்க வேண்டிய அப்பம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடி இருக்கிற அந்த ட்ரேப்ஸ், அந்த பலவிதமான தகசு தோல் மூடிய அந்த திரைகளெல்லாம் செய்கிறதெல்லாம் யார்? அந்த வீட்டார். ஆம்பளையும் செய்கிறான், பொம்பளையும் செய்கிறான். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சும்மா காரில் ஏறி வர்றதும், டூ வீலரில் ஏறி வர்றதும் அப்படியே வந்து அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. பெரிய அதில் நம்ம எல்லாமே நுனிப்புல் கூட உருப்படியாக மேய்ஞ்சோமான்னு தெரியல. நுனிப்புல் தான் மேய்கிறோம். When God calls a person, He calls the whole family. அந்த முழு குடும்பமும் வர முடியாமல் எவ்வளோ தவிக்கிறோம். இப்படியே பழகிட்டோம். அதெல்லாம் ஒரு கத்த தொடுவார் தான், தொடணும் தான். ரெண்டுமே உண்மை. தொடுவார் தான், தொடணும் தான். தொட்டால் தான் நல்லது. இப்போது இந்தியா வந்து பக்தியில் ஊறி போன ஒரு தேசம். கணக்கு வழக்கில்லாத பக்தி முறைகள், வழிபாட்டு முறைகள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு கோயிலை சுற்றி தான் இருக்குது. அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ, பெரிய கோயிலுக்கு போகிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆர்சியில் கூட சின்ன சின்ன கிராமத்தில் இருக்க கோயில் வந்து அவங்க கிராம கோயில். ஆனால் பெரிய கோயிலாம் அந்த பங்கில் இருக்கிற மேட்ராசன கோயில், சோன் அண்ட் சோ ஃபோர்த். ஹிந்துஸ் அப்படி தான், பிக் டெம்பிள். ஸ்ரீரங்கம் தான் திருச்சியில் பெரிய கோயில் அவங்களுக்கு. மலைக்கோட்டையோட விமர்சையான கோயில். ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். ப்ராப்ளி இன் a district or many districts put together. அதுக்கு பேர் திருக்கோயில். கண்ணா பின்னான் இருக்கும். அது நடந்தே முடியாது, கை காலெலாம் வலிக்கும். அதுதான் தட்ஸ் ஹவ் டெம்பிள்ஸ் ஆர் பில்ட். எங்கெல்லாம் இங்கேருந்து காப்பி அடித்தது. நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டு கபோதிகளாக குருட்டு ஜென்மங்களாக அலைகிறோம், முரட்டு ஜென்மங்களாக அலைகிறோம். மனம் திரும்புங்க. உங்களே நீங்கள் கடிந்து கொள்ளுங்க. உங்கள் ஆத்மாவை கடிந்து கொள்ளணும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும். யூ கோயிங் டவுன் த ட்ரெயின். எதுலையுமே திருப்தி ஆகாதீங்க. திருப்தி அடைந்தவன் தேன் குட்டை மிதிப்பான். ஜீசஸ் சொன்ன இத்தனை விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். எதுக்கு அவர் முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயினும் சொல்லணும்? அவருக்கு என்ன கையாளாத சாமியா? வாழ வைக்க வக்கில்லாதவரா? வல்லமை இல்லாதவரா? கூப்பிட்டவங்கள அவரால் கரை சேர்க்க முடியாதா? உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தெரிந்து கொண்டு வழி நடத்தி வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் உருப்படலை. ஆனால் அவங்கள ஆண்டவர் வந்து ஆபிரகாம் நிமித்தம், ஈசாக்கு நிமித்தம், யாக்கோபு நிமித்தம் நினைக்க போகிறாரு. அதைவிட தன்னுடைய நாமத்துக்கு இணையாக வேறு நாமம் இல்லைன்னா தன் நாமத்தின் மேலே ஆணையிட்டு கொண்டது நிமித்தம் அவர்களை நினைக்க போகிறாரு. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. அதில் எவனும் இடை சொருகலாம், மூக்க நாக்கை எதையுமே நுழைக்க முடியாது, எந்த உரிமையும் பாராட்டு. ஆனால் நமக்கு அதைவிட விசேஷமான மேலான ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவருடைய மக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நமக்கும் கிட்டத்தட்ட 2025 வருஷமாக போயிட்டே இருக்கோம், ஓடிட்டுருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ஓவர் வித்தின் டேஸ். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அபாத்திரர் ஆனார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி பரிசுத்தாவியானவர் அவை நீங்கள் எப்படி அவரை கூப்பிட்டு ஜபத்தில் நுழைக்கிறோம், இயேசு நாமத்தை நுழைக்கிறோம். என்ன வேடிக்கை பண்ணுறோம், என்ன தமாஷா பண்ணுறோம்? அவர் தான் எழுதுகிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அபாத்திரர் ஆனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர்னு அவர் தான் எழுதுகிறாரு, எழுதி இருக்கிறாரு. அதனால் நீ போய் மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு பந்திக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயும் ஆவார்கள்னு சொல்கிறாரு. ராஜ்யத்தின் புத்திரர்
அபாத்திரர் ஆனார்கள். அதனால் ஆயக்காரர்கள் வேசிகளும் பரலோக ராஜ்யத்திலே முந்தி நுழையிறாங்க. நம்ம ஊர் கேவலமான இந்த ஜாதி விஷயத்தில் சும்மா ஒப்பிடுதலுக்காக சொல்ல நான் ஜாதி பேசலை, சொன்னதை விட்டு சொறையை பிடிக்கக்கூடாது. உயர் ஜாதின்னு சொன்னால் எல்லோரும் உருப்படி இல்லாமல் போயிட்டுருக்கானுங்க. சாதாரண பட்டியலினத்து மக்களை படிப்பறியாத எழுத்து ரப்பர் ஸ்டாம்ப்பு கை நாட்டு வைக்கிறவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் உபயோகிக்கிறாரு. திருநங்கைகளை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உபயோகிக்கிறாரு. மூஞ்சே பார்த்தாலே தெரில, இதெல்லாம் ஒரு ஜென்மம், இதெல்லாம் உலகத்துக்குள்ள ஏன் பறந்துச்சு நினைக்கிறவங்கள ஆண்டவர் உபயோகிச்சு பாவ மன்னிப்பையும் ரட்சணைத்தையும் அவங்க மூலமாக போதிக்கிறார். அவர்களை ஆண்டவர் பிசாசுகளை துரத்து உபயோகிக்கிறாரு. நம்ம உப்பு போட்டு தின்னா சூடு சொரணம் இருந்தால் நாக்கப்படின்னு சாகணும். போய் பாருங்கள். இங்கே நான் இங்கே நிற்கும்போது போய் சொல்கிறதே இல்லை. என்ன பெருமை வேண்டியிருக்கு, என்ன ஒப்பாரி வேண்டியிருக்கு, என்ன சலுகை கேட்குறீங்க? why do you ask for any privilege at all? கொட்டி தான் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் வீணாயிடுச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க தீர்ந்து போச்சுன்னு பதுக்கலுக்கும் பொய் தான். உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறான். ஆசீர்வாதம்லாம் இன்னைய வரைக்கும் எவ்வளோ தான் வசனங்கள் வந்தாலும் யார் மூலமாக எப்பொருள் யார் வாய்க்கிறது பாஸ்டர் தான் சொல்லணுங்களே, தலையெழுத்துலாம் இல்லை. எனக்கு அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. கீழ்ப்படுகிற எவனையும் கொண்டு கீழ்ப்படுகிற ஒரு கழுதை கொண்டு கடல் பேசுவார். என்ன கொண்டு பேசினாருன்னு சொல்லி பீத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேலை நடக்கணும்ல. கழுதை தான் பேசிச்சு, தேவதூதனே தான் வந்து நின்னா, ஆனால் பிள்ளையன் வேலை செஞ்சானா, பொறுக்கித்தனம் தானே பண்ணா, அதான் மேட்ரு. அதில் பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தர் சொன்னார், காமிச்சார், தரிசனம் பார்த்தேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளை ஏன் பிசாசு குறி வைக்கிறான்? நாம் கீழ்ப்படையக்கூடாது. கீழ்ப்படிஞ்சிருவோம். கீழ்ப்படிஞ்சால் அவர் இறங்குவார். அவர் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி யுத்தத்தில் ஜெயத்தை நிலைநாட்டுவார். நமக்கு முன்ன மெய்யாவே எல்லாம் ஆசைப்படுறோம். ஆசை இருக்க தாசல் பண்ணால் அதிர்ஷ்டக்கு கழுத மேய்க்க, எல்லாம் ரட்சிக்கு பண்ண ஆசைப்படுறோம். எல்லாம் ரட்சிக்கப்பட்டால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? கோயிலுக்கு வரட்டும், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன் சீனியாரிட்டி போயிடக்கூடாது. வாட் இஸ் தேர் அபவுட் எனி சீனியாரிட்டி ஆர் being junior? Nonsense. Shame on us. Gents and ladies, boys and girls, ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. பார்த்துடுறேன் அவன் என்ன செஞ்சிருவான்னு. புரியுதா உங்களுக்கு? ராங் ஆட்டிடியூட், டர்ட்டி ஆட்டிடியூட். அதனால தான் அவன் நம்மளை குறி வைக்கிறான். அவனை தொட்டு அவனை ஒரு மாதிரி மஸ்கா அடித்து ஒரு மாதிரி அவனை மைண்டை வச்சுருந்தா வேலை ஆகாது ஒன்று. ஆனால் கோயிலில் இருக்கட்டும், ஐயோ அவன் இந்து கோயிலுக்கே வரவனா, அவன் சாத்தான் கோயிலுக்கே வரவனா, அவன் வந்து எந்த விபச்சார விடுதிக்கே அங்கேயே பிரமாதமாக இருக்கட்டும், நல்லா உடுத்திக்கட்டும், ஒன்றும் பிரயோஜனம் இருக்கணும். ரொம்ப நல்லது. கேட்கவே உங்களுக்கு எனக்கு சொல்லவே பிடிக்கல. நீங்கள் எப்படி கேட்டு உட்காந்துருக்கீங்களோ, என்ன ஜென்மங்களோ எனக்கு தெரியல. 40 இயர்ஸாக கேட்குறீங்க. ஓயாமல் பெருமூச்சு தான் விட்டுட்டுருக்கேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உங்களை சிலுவையின் வெளிச்சத்தில் உங்களால் பார்க்க முடியல. எதையும் நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இல்லை. நம்முடைய அந்த மாய ஆசையெல்லாம் நம்முடைய குறுநாடகங்களை வெளிப்படுது. யாரோ பண்ணது தான் காப்பி, அதுவும் காப்பி அடித்து தான் பண்ணுறோம். ஒரிஜினலாக இருக்க ஓட்ட புத்தியை வெளியே காமிச்சா மூஞ்சிலே காரி துப்பிடுவாங்க. யாரோ சொன்னாங்க, அதை நாங்கள் சும்மா நடித்து காமிக்கிறோம். உள்ளே இருக்குது சரக்கு, அது வெளியே வருது. நமக்கு 10 பிள்ளைகளை பார்க்கல இயேசு அதிகம் அல்ல. குறி வைக்கிறான். யூ ஆர் அ டார்கெட். வருஷ கடைசி பெண்கள் கூட்டம் அப்படிலாம் யோசிக்காதீங்க.
நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் பலனை அடையிறது தான் கடைசி. தோத்துறோம். அதுக்கு முன்னாடி கடைசி தேதியெலாம் குறிக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களை அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்திருக்கிறார். கத்தி கதறணும் தான் துடிக்குது. தனிமையை சில நேரத்தில் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப கத்தி பண்ணுறதில்ல. அதனால் எனக்கு ஒன்றும் இது விளம்பரம் கிடையாது. நம்ம சபை நெஞ்சழுத்தத்தாலே நம்மளுடைய சபை வீணாயிட்டிருக்கு. ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர் முதற்கொண்டு நெஞ்சழுத்தம். தலையில் அடிச்சுக்க, இளவு வீட்டில் அடிச்சுக்கிற மாதிரி. இன்னும் இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் பொழுது போகிறதுக்கு இங்கே உட்காந்து இங்கே ஜப நேரத்திலே தான் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல உட்கார முடியல அவங்களால. இல்லைன்னா அப்படியே இடித்த பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. என்ன தான் உங்களுக்கு நடக்குதுன்னு தெரியல. அதுக்காக தான் டு கீப் யூ என்கேஜ் வி ஆர் ட்ரைங் டு ப்ரே மெனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட். விட்டு கொடுங்க அந்த முரட்டாட்டமும் கடின இருதயம். நீங்கள் இந்த ஜப நேரத்தில் சிந்துற கண்ணீரெல்லாம் நான் ஒன்றும் சொல்லத்துக்கு நான் யார்? Who am I? ஆனால் உங்களை பார்க்க தவறிட்டு கண்ணீர் விடுங்கிறான். விட்டுட்டு பார்க்குறான். விடு இன்னும் இத்தனோடு விட்டுருக்க. பாட்டில் நிறையல. பாட்டில் உனக்கு வச்சுருக்க ஃபுல்லாக பாட்டில் நிறைஞ்சு வழியில் இறங்கி கண்ணீர் விடுன்னு சாத்தான் சொல்கிறான். உடனே சரி கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழு. ஆனால் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யாமல் இரு. எப்படி? சரி அழு, நாடகம் போடு, ஆராதனையில் பாடு, எல்லாரையும் மார்க்கு போடு. Do all that you want to. கடவுள் கையில் உபயோகமாக இருக்காத. தேவ சித்தத்தை மாத்திரம் செஞ்சிடாத. மனம் திரும்பிடாத. ஐயோ நான் என் முதலீடை இழந்து போயிட்டேன், என் ராஜ்யமே அப்படி பொடிப்படியாக ஆயிரும். கவனமாக இருக்கான் சாத்தான். மழை, வெயில், குளிர், பனி எதையும் பார்க்காம பீட போகணும்னு அவன் காவிரி ஆற்றுல போய் அந்த ஜில்லு தண்ணியில் குளிச்சுட்டு அது ஈரம் காஞ்சிடக்கூடாது அந்த ஈரப்புடவையோடு இழுத்து கட்டிட்டு வந்து வழிபட்டுட்டு போகிற பொம்பளைங்களை விட நீங்கள் ரொம்ப வசதின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பேய் பிசாசை காலையிலேயே தேடுதுங்க. நீங்கள் கர்த்தரை தானே தேடுறீங்க. எவ்வளோ லேட்டாக வரீங்க? அது உங்களுக்கு புரியல. உங்களுக்கு என்ன ஏன்னா எனக்கு என்ன தெரியணும்? எனக்கு என்ன தெரியணும்? எனக்கு என்ன அவசியம்? உங்களுக்கு கடவுள் தெரிஞ்சால் அதுதான் அவங்க முக்கியம். உங்களுக்கு கடவுள் தெரியல, என்னை பற்றி என் விமர்சனையை பற்றி உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு? வை டு யூ கேர் வாட் ஐ திங்க்? நீங்கள் கடவுளங்களை பற்றி என்ன நினைக்கிறார் எனக்காவது யோசித்து பார்த்துக்கிங்களா? என்னை பற்றி என்ன சாமி நினைக்கிறீங்க? என்னை பற்றி என்ன குறிச்சிருக்கீங்க? என்னை பற்றி என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா வாய் விட்டு? ஐயோ நீங்கள் எதாவது சொல்லி விடுவீங்க. நான் பலவீனமான பாத்திரம், அது மாத்திரம் எப்பயுமே நினச்சிக்கோங்க சாமிங்கிற ஒரு பெரிய கோரஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில். எப்படி இருப்பீங்க? எப்படி நீங்கள் பலசாலியாக மாறுவீங்க? when will you ever become a strong woman, a warrior woman? தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. you are asking for பிச்சை, யாசிக்கிறீங்க. shame on you. திரும்பி சொல்கிறேன், பேய் பிசாச கல்லையும் மண்ணையும் கும்புற அடிக்கடி அது திருமணமான பெண்ணோ திருமணம் ஆகாத பெண்ணோ இல்லை விதவையான பெண்ணோ அடிக்கடி அவங்க கோயில்களுக்கு வந்துட்டு போகிற துண்ணூரை பட்டையாக போட்டுட்டு அதுமாதிரி நடுவில் பெருசாக அவ்வளோ பெரிய ஒரு ரூபா காசு மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு வர பொம்பளைங்க, அவங்க மேலே அந்த அஸ்தாவிகள் வந்து இருக்குது. அவங்க அவ்வளோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க வரவங்க போகிறவங்கள பற்றி. சிலர் மெய்யாகவே குறி சொல்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. இத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கீங்களே, ஏதாவது அந்த உள்ளே இருக்கிற கர்ப்ப கிரகத்தில் இருக்க சாமியை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? நம்ம உள்ளத்தில் அவங்களுக்கு கர்ப்ப கிரகம் அது உள்ளுக்குள்ளே அது எப்போவுமே தான் இருட்டறை தான். அது இருட்டறைன்னு வச்சுக்கோங்க. இருட்டறையிலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இருட்டு கடை அல்வா மாதிரி என்ன கிடைக்கும்? நமக்குள்ளே கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். என்ன இது கத்திக்கிட்டே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? ஆமேன். இதில் என்ன திருப்தியாக இருக்க போகிறீங்க?
இதெல்லாம் சொல்லிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். என் கண்ணீரை யார் பார்ப்பா, என் துக்கத்தை என்ன உங்களுக்கு கண்ணீர் வேண்டியிருக்குங்கிறேன். தெரியல எனக்கு என்ன துக்கம் உங்களுக்கு. யார் உங்களை வீட்டில் மிரட்டிட்டு உருட்டிட்டு வெங்கலப்பான கடையில் யானை புந்த மாதிரி யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நீங்களே மனோராஜ்யத்தில் வாழ்ந்து நீங்களே உங்களை துக்கப்படுத்திக்கிறீங்க, நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிறீங்க, நீங்களே சலிச்சுக்கிறீங்க. சொல்லுங்க. யாரோ எங்கேயோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. See how we are getting distracted. குறி நம்மை பராக்குக்கு இரையாக்குகிறான். அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவன் எப்படி இருக்கான், அப்படியே ஐயோ நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, நான் எப்படி இருக்கேன் பாருங்கள், எனக்கு தெரியுது, என்னை உருப்பட வைங்க, நான் ஒத்துழைக்கிறேன். அவர் என்ன நம்முடைய விருப்பத்துக்கு விரோதமாக தலை இப்படி நேராக இருக்குன்னா திருப்பி வச்சுருவாரா? என்ன எதிர்பார்க்குறோம் சாமிகிட்ட? எல்லாம் நல்லா தான் இருக்குது, உன் புத்தி தான் கோளாறு, உன் புத்தியை நீ கூட, நீயே வார்த்தை கேட்க உன் புத்தி மனம் மாறும். இப்போ இந்த கதை எவ்வளோ நாள் இப்படியே தொடர போகுதுன்னு தெரியல. கர்த்தருடைய வரைக்குமே உலகத்தில் கிரியை செய்கிறாரு, அங்கங்கே சுலுக்கு எடுத்து விட்றாரு, அங்கங்கே சம வல்லமையாக கிரியை செய்கிறாரு. வேர்ல்டில் சீனா தான் முதல் இடம் பிடிக்கணும் ஒரு போட்டி இருக்குது, கிறிஸ்தவ நாடாக இருக்க போகுதுன்னு. அந்த அளவுக்கு சீனாவில் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்கள். சீனாவில் வெளிப்படையாக திறந்த வெளி ஆலயங்கள் இருக்கிறத விட அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான் ஜாஸ்தி. திறந்த வெளி ஆலயங்கள் சீனா முழுசும் ஒரு 1000 கோயில் இருந்தால், சர்ச்சஸ் இருந்தால், அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் 10,000 இருக்கும். அந்த அளவுக்கு ரகசியமாக உள்ளே போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கணக்கெடுப்புலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஈரானில் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஈராக்கில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஐரோப்பா நாட்டில் ஃப்ரான்ஸில் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மகா பொறுக்கி நாடுகளாக மாறிடுச்சு. பீப்புள் ஆர் டர்னிங் இன் கிரேட் நம்பர்ஸ். சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ், மெக்சிகன் நேஷன்ஸ். என்ன தான் அங்கே ரகசியம் நடக்குது, என்ன தான் அந்த மிஸ்ஸிங் லிங்க்னு துடிக்கிறேன் தெரிஞ்சுக்க. ஏதாவது நம்ம நாட்டில் வெடிச்சு கிளம்பாதா? அநேக இடத்துல ஆண்டவருக்காக பாடுபடுவதில் மக்கள் தைரியமாக நிற்கிறாங்க. சத்தீஸ்கட் முழுசும் கிறிஸ்டியன்ஸே இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாதுன்னு ட்ரெயின் ஓடாது, வர்த்தக மையங்கள் வேலை செய்யாது, ஹாஸ்பிட்டல்ஸ் ஓடாது, வைட்டல்ஸ் அங்கே செயல்படாதுன்னு அந்த அளவுக்கு வெறியாக இருக்கிறாங்க. வெறி ஏற்றி விட்டுகிட்டே இருக்கான். அது செஞ்சுருக்கானுங்க சமீபத்தில். கிறிஸ்டியன்ஸ் வெளியே போகணும், கிறிஸ்துவ கடையே இருக்கக்கூடாது, கோயிலே இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் லிட்ரேச்சரே இருக்கக்கூடாது, புஸ்தகங்கள் எந்த விதத்தில் இருக்கக்கூடாது. அமைதியாக நாங்கள் செய்கிறோம், வாயத்தர சொல்ல அமைதி. நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு இடைஞ்சல், எங்கள் சாமிக்கு தெய்வ குத்தம், தீட்டு. அவன் நம்மளை தீட்டுனுங்கிறான். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சிஎம் ஸ்டாலின் என்னமோ சலுகைலாம் சொல்கிறாரு, வாக்குறுதிலாம் கொடுக்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் மிதிக்கப்படுறாங்களே, அடிக்கப்படுறாங்களே. அது கர்த்தருடைய வார்த்தை. உபத்திரங்கள் நடக்கும், நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நம்மளை ஜனங்க ஏன் பகைக்கிறாங்க? நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுனாலயா? அது ஒரு நல்ல கேள்வி. ஆனாலும் நம்மக்கிட்ட இருக்க குற்றம் குறைகளோட நம்ம மேலே இயேசு ரத்தம் பூசப்பட்டபடினால அவனுக்கு நாம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் தமிழ்நாட்டில் ஊழல் செய்யலையா? ஆனாலும் கிறிஸ்தவங்களை பார்த்தா கொஞ்சம் நெருடல் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம கேர்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணால் ஓஹோ நம்மால் தான் போல இருக்குது, தெரியல இவர் எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு தெரியல, இப்போ புரிஞ்சிச்சு, அது பண்ணால் அவர் அமைதியாக இருப்பார், இல்லை நமக்கே உதவி செய்வார்னு ரொம்ப மானங்கெட்டத்தனமாக தைரியமாக அவங்க வேலை செய்கிறாங்க. கண்ணால் பார்க்காத ஒன்றுமே புரியாத நம்ம எதுக்குமே நம்ம அர்ப்பணித்து ஒத்துழைக்க விரும்பாத இத்தனை குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறது சாவான பாவம் இல்லாட்டினாலும் இதில் இப்படி ஜெபம் பண்ணி என்ன திருப்தியாக இருக்கிறோம்?
நேருக்கு நேராக நம்மளை பார்க்குற சவால்களிலே, அக்கம் பக்கத்தில், எதிரிலே, அடிக்கடி பார்க்குறவங்க மத்தியில் நம்முடைய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தால் நிறைந்ததாக இருக்க வேண்டும், ஜெயமுள்ளதாக இருக்க வேண்டும். நித்திய வீட்டிலே நம்மை சேர்த்து கொள்வார் இருக்கும்படி நீங்கள் நண்பர்களை சம்பாதிங்கள் அநீதமான உலக பொருட்களாலும் கிறிஸ்து தானே சொல்லிக் கொடுத்தாரு. எந்த அப்போஸ்தலனும் சொல்லிக் கொடுக்கலாம். அது இது ரட்சாதிபதியே அதை சொல்லிக் கொடுத்தாரு. நம்ம எப்படிலாம் பழகுறோம்? நட்புறவு போயிடக்கூடாது, உறவு விட்டு போயிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் எவாஞ்சலிசங்கிற பேரில் கர்த்தருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விடல, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அவங்களோட. இத்தனைக்கு நம்ம பஜ்ஜி சொஜ்ஜி தின்னுட்டு நாம் தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்லே, அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆகலை, கர்த்தருக்கு ஃப்ரெண்ட் ஆகலை. என்ன இப்படி பார்க்குறீங்க? சாபம் விட முடியலன்னு பார்க்குறீங்களா? எரிக்க முடியலன்னு பார்க்குறீங்களா? தூத்த முடியலன்னு பார்க்குறீங்களா? ரிப்பேர் பண்ண முடியலன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் என் நிலையை அறிந்து மனம் திரும்பி உடஞ்சி செத்தாலும் சாகிறேன், எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்களுடைய பிரசனம் தான் வேணும், உங்களுடைய சாயல் தான் என்னில் உருவானு இது வரைக்கும் ஒரு பொது அறிவோடு, ஞான அறிவோடு, ஒரு சூடு சரணையோடு, ஒரு அர்ப்பணத்தோடு மூத்தவங்களோ இளையவங்களோ முந்தினவங்களோ பிந்தி யோசிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, போயிட்டு போகுது, எனக்கு இயேசு தான், நான் இயேசுவை போல பாடணும். அவர் சொல்கிறாரு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. தீர்க்கதரிசிகள்ங்கிற கூட்டத்தை மாத்திரம் ஆண்டு காமிச்சிட்டான்னு நினைக்கணும். அது மாதிரி இந்த யாரை வேணால் காமிச்சிக்கோங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இப்படி தான் துன்பப்படுத்தினாங்க. நியமாக தான் துன்பப்படவே இஷ்டப்படலையே. இப்படி நீங்கள் தரமிக்கவர்களாக ஒரு சின்ன கூட்டம், 12 பேர் தானே ஏசு தெரிஞ்சிட்டாரு. 12,000 பேரோ 12 லட்சம் பேரையோ எடுத்தோடனே அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவர் உலகத்தையே தான் கையில் அடக்கி இருக்கலாமே. பண்ணலே அவர். 12ல் 1 தேரல. அம்மாடியோ, எவ்வளோ பெரிய ஒரு what a challenge for the Son of God. ஆனால் அந்த மீதி 11 பேரை கொண்டு ப்ளஸ் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அவருடைய ரெசரக்ஷன் அசென்ஷன்லாம் தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தெரிஞ்சிட்ட பிற்பாடு ஒரு பேர் சீஃப் கேரக்டர், நாட் ஓன்லி ஹிம், பலரும் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவர்களை கொண்டு இந்த உலகத்தை அசைக்கலையா? அவங்க எல்லார்ட்டையும் குறை இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருடைய குறையை நீக்கி என்ன தருவீர்னு கேட்ட, என்ன கிடைக்குன்னு கேட்ட கூட்டம் எங்களையே தருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த உலகம் முழுசுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றாங்க. இதை யாருக்கு சொல்லி யார் அதை மதிக்க போகிறா? அவங்க மதிப்புக்காக வரல. தோமா இங்கே மதிப்புக்காக வரல, மிதி வாங்க தான் வந்தார். அடி வாங்க, கடி வாங்க, வாழால் வெட்டப்பட்டு மறிக்க தான் வந்தார். எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. நோபடி கேம் வாட் வி கேன் கெட்னு வரல, வாட் வி கேன் கிவ். எங்களை உபயோகிங்க, சொல்லியிருக்கீங்க, பெரிய தரிசனத்தோடு போகிறோம். அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட ரொம்ப ரொம்ப பச்சையான உண்மையை சொல்லப்போனால் அவங்க தேவ சித்தம் தான் செய்ய வந்திருக்கிறாங்க. 1000 மிஷினரிகள் உலகத்தில் இருந்தாங்கன்னா 999 பேர், அட்லீஸ்ட் 95 பேர் தேவை. எல்லாருமே அப்படி தான். ஆனால் நான் அப்படி சொல்லக்கூட எனக்கு யோகிதை கிடையாது. 100க்கு 100% ஆண்டு கையில் உபயோகமாக இருந்த எல்லா மிஷினரிஸும் தேவ சித்தம் செய்ய மாற்றம்தான் வந்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது ஏன் அந்த வார்த்தை நான் சொல்லணும்னா, அவங்களுக்குள்ளாகவே வாழ்ந்தவங்களை சரிதை வாசிக்கும்போது எத்தனையோ பேர் எரேமியா மாதிரி பலனே காணாமல் செத்து போயிருக்காங்க. பீகாரில் மாத்திரம் குறைந்தபட்சம் 1000 மிஷினரிகளுக்கு மேலே பலனே இல்லாமல், பலனே ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாமல்
கீழ்ப்படிஞ்சு வந்து இங்கே ஜீவிதம் செஞ்சு மறிச்சிருக்காங்க. நிந்தை அவமான சிறுமையை அடைஞ்சு ஒரு மாநிலத்துக்காக. எவ்வளோ ஆயிரக்கணக்கான மிஷினரிஸ் இந்தியாவுக்கு மாத்திரம் வந்துட்டு போயிருக்காங்க. மூன்றாம் உலகம் சொல்லப்படுகிற தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸில் ஆஃப்ரிக்கா அண்ட் எல்ஸ்வேர் சிம்பிளி thousands and thousands of missionaries have been going. Still they are going. இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும், என்ன பலன் கிடைக்கணுங்கிறது இதில் சொல்கிறதுல எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை, நான் ரட்சன் இல்லை. பரவாயில்ல, முதலுக்கு மோசமாவதுங்கிற தைரியமாக சொல்ல முடியும். தேவனே உங்கள் பிரியம், உங்களுடைய சித்தம் என்னிலே நிறைவேறணும். எனக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்காக நான் இருக்கிற எஞ்சிய நாட்களை ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப பயங்கரமான நெருக்கடியான காலத்திற்கும் ரொம்ப விளிம்பில் வந்துட்டோன்னு சொல்லலாம். அவராக பார்த்து நீட்டிச்சு கொண்டே இருக்கிறார், காலத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறார். மூன்றாம் உலகப் போர் நெக்ஸ்ட் இயர் நிச்சயமாக வெடிக்கும்னு பொலிட்டிக்கல் பீப்புள் சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் ப்ராஃபட்ஸ்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அரசியல் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் பச்சையாக சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் ஜனவரி தாண்டிட்டோன்னா அதுவே ஒரு வெற்றி தான். ஃபெப்ரவரி இப்படின்னா வந்துட்டோனாலே ஆண்டவர் இறக்கத்தை காமிச்சிட்டே இருக்காருன்னு அர்த்தமாக இருக்கும். அதுக்குள்ளே வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளி நிற்கிறானுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறுது. நம்முடைய மன்றாட்டு தேவ சித்தம் நிறைவேற எனக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிதல் பெருசு தான், எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை பா. ஆனால் அதை விட அப்பங்கிட்ட வாய் பேசாமல், என்னப்பா நம்ம 2 பேரும் வந்தோம், எங்கப்பா பலிப்பொருள் யதார்த்தமாக தான் கேட்டான் ஈசாக்கு. அது தேவன் பார்த்துக்குள்ள நீ தான்டா அப்படின்னு சொல்லலை, அதுதான் சாமி பார்த்துக்குவார், வேலையை பாரு சொல்லிக்கிட்டே அவனை கட்டுறாரு. கட்டி குண்டு கட்டாக தூக்கி பலிபீடத்தின் மேல் வைக்கிறான். சத்தமே போகலாம், ஆட்டுக்குட்டியாவது போகிறதுக்குள்ள ஊரே கூட்டி வேன்னு ஈசாக்கு அமைதியாக ஒப்பு கொடுத்தார். எல்லாம் கேட்டு யாருக்கு மார்க் போடுறோம், யாருக்கு பேர் சேர்க்க விரும்புகிறோம்? என்ன இப்படியே உட்காந்து காலம்புறா இப்படியே உட்காந்துருக்கீங்க. 85லேருந்து பார்க்குறேன். அதான் நான் சொல்கிறேனே, நம்ம சபை உங்களை வாயை சரியாக கண்டதுக்கு வாயை திறக்கிறீங்க, ஆனால் ஏசுன்னு ஒன்று அதுக்கு நீங்கள் வாயை திறந்துட்டிங்கன்னா உலகமே ரட்சிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. ஊமையர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்தியாவிலே தமிழ் பிறவி ஊமைகள், பிறவி குருடர்கள், பிறவி சப்பானிகள், அதுதான் நம்ம கூட்டம். இங்கே தான் ஆர்பிஎத்தில் தான் இருக்குதுங்க. சரி, எல்லா ரகமும் இந்த சபையில் இருக்குது. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இதில் எனக்கு சொல்கிறது பெருமையா? வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள விஷய துக்கம் மல்லாக்கப்படுத்து நானே துப்பிக்கிறேன், என் மேலேயே தான் விழுது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு போகிறது அவ்வளோ பெரிய சேவையாக தெரியுது. செய்கிறீங்க, உங்களை மெப்பிக்க ஆமாம் காணி கொடுத்தீங்க, ஆமாம் வந்தீங்க, சோத்திரப்பா. இதுவும் இல்லைன்னா எப்படி இருக்குங்க? முழு பூசிங்க சோத்தில் மறைக்கிற மாதிரி முழுசாக அழிச்சாட்டியம் பண்ணி சீக்கிரம் அழிஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் தேவன் அழியாமல், ஆமாம் நம்ம கையிலையும் உயிர் இருக்குது, உலர்ந்த எலும்புகள் தான். ஆனால் ஒரு தடவை இன்னொரு தடவை ஊதிட்டாருன்னா ஐயோ அது எழுந்துருண்டா சேனையா, அம்மா நம்ம தலையே போச்சுடா அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்க பிசாசெல்லாம் பயப்படுது. ஆண்டவரே எங்களுக்குள்ளே இந்த உயிரளிக்கும் வார்த்தையை அனுப்புங்க, எங்கள் பாஸ்டர் கலந்து போயிடுச்சு, வயசாகிடுச்சு, ஒரு ஆளை அனுப்புங்க. நான் தான் சொல்கிறேன், ஓயாமல் யாரையாச்சும் ஜெபம் பண்ணுங்க தானே சொல்கிறேன், யாரையாவது எழுப்புங்க. அதையும் செய்ய முடியுங்க. நீயும் குட்டு வாங்கிக்க, நீயும் உட்காரு, எஞ்சிராத. எப்படி அழுத்தமாக இருக்கீங்க பாருங்கள். இந்த இன்னுமே இன்றைக்கி என்ன 26 26 பேர் ஓடி போயிடும். இந்த இறங்க 10-12 மணிகள் ஆகிடுச்சு. 27 28 29 30 31 5 நாளுக்குள்ளே நீங்கள் அட்டகாசமே பண்ணலாம். ஆனால்
என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரில. நாளைய மறுதினம் நமக்கு கடைசி உபவாச ஜெபம், கடைசி அந்த அதாவது இந்த வருஷத்துக்கு கடைசி ஜான்வரி 1லேருந்து 28 வரைக்கும் நம்ம உபவாசமாக இல்லாமல் இருந்திருப்போம். இங்கே வரும்போது நீங்கள் என்ன உபவாசத்தில் வரீங்க, வரல, எப்படி வீட்டில் தான் உபவாசமாக இருக்கீங்க யாருக்கு தெரியும். ஆமாம், இதெல்லாம் உண்டு. இப்போ சபையை உபவாசம் பண்ணி அந்த ஒரு நாளில், அந்த கொஞ்ச நாளில் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் ஏதாவது சாதிக்க வரோம். அதையும் தான் சாமி எதிர்பார்க்குறார். பரவாயில்ல, வந்தப்பா, ஒப்பு கொடுத்து வாப்பா. வாட் அ காட் வி சர்வ். இல்லை, ஏன் அவர் மூஞ்சில் இப்படி கறிய போகிறீங்க? குறி, நீ சாத்தான குறி வச்சு ஆயுதத்தை எய்ய வேண்டும், அம்பை எய்ய வேண்டும், ஏவுகணை எய்ய வேண்டும். சாத்தான் உனக்கு விரோதமாக எய்யக்கூடாது. 54 அதிகாரம் ஏசாயா 14 17 வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்தியில் வாக்காதே போ. ஆமென். ஒரு பக்கமாக இருந்தால் 7 பக்கமாக விடும். அல்லேலூயா. ஆனால் சபைக்கு வரும்போது நீங்கள் பல பக்கம் ஓடி போயிருங்க. இப்போ தான் கடத்தரு, இப்போ தான் வீடு, இப்போ தான் மச்சான் வந்தான், இவன் போனான், அவன் வந்தான், கல்யாணம், கார்த்திகை, இங்கே அமுக்குது, அங்கே பரட்டுது. எப்படி உட்காந்து முடியல? இல்லை, there is no honesty in your life. சாத்தானுக்கு இலக்காக மாறாதீங்க. தேவனை கரத்திலே பாத்திரமாக மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்துச்சு நின்று நல்ல சத்தமாக அந்நிய பாஷை பேசுங்க.